இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் செய்யலாம். அதுக்கு 3/4 கிலோ அளவு சிக்கனை 3 முறை கழுவி எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு கடாயில் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அது கூடவே 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை போட்டுக்கோங்க. பாதி வறுபட்டட்டும். பாதி வறுபட்ட பிறகு 3/4 கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். கருவேப்பிலை கலர் மாறக்கூடாது. நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் 2 இன்ச்சு அளவு இஞ்சி, 1 பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 25 கிராம் தேங்காயும் போட்டுக்கலாம். கூடுதல் சுவை தரும். இதையும் நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ சிக்கனில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. உரப்பு இருக்காது. 100 கிராம் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. புதினாவும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுருங்க. தேங்காயெல்லாம் சேர்த்து அரைச்சது போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிடத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிடங்கள் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிடங்கள் ஊறின பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. தண்ணி விட்டு தான் வதங்கும். பெப்பர் சிக்கனுக்கு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. மூடி போட்டு 5 நிமிடங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், அப்பயும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. 1 நிமிடத்துக்கு திரும்பவும் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம 100 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு திரும்பவும் இந்த தக்காளி வேகிற அளவுக்கு 1 நிமிடத்துக்கு திரும்பவும் நம்ம வேக வச்சுக்கலாம். 1 நிமிடத்துக்கு நல்லா வெந்த பிறகு பொடி பண்ணின மிளகு பொடியை போட்டுட்டு இப்போ அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிடத்துக்கு நம்ம திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கணும். 2 நிமிடம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பெப்பர் சிக்கன் எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்ல மணம் வருது. இது கூட இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் போட்டு கலந்து விட்டு இறக்கிற வேண்டியதான். நம்ம பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சொட்டு ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணலை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கலந்து விட்டு இறக்கிருங்க. எவ்வளவு அருமையாக நமக்கு நல்ல சுவையாய் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஆயில் ஒரு சொட்டு கூட ஊற்றலை. பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.